சென்னை வளசரவாக்கத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய திரைப்பட கதாநாயகி மற்றும் துணை நடிகைகள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? போதைப் பொருள் வழக்கில் தமிழ் திரைப்பட நடிகை ஒருவரும், அதே போல துணை நடிகை, துணை இயக்குனர் ஆகிய ஒரு நடிகை ஒருவரும், அவர் உட்பட 9 பேர் மொத்தம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடமிருந்து மெத்தமெட்டமைன் போதைப் பொருள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவரிடம் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. வளசரவாக்கம் பகுதியில் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விக்னேஸ்வரன் என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து கஞ்சா உள்ளிட்ட மெத்தமெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை கைப்பற்றியதாகவும், அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் சினிமா மியூசிக் கம்பெனியில டிஜிஎம்மாக பணியாற்றி வருவதும், அவர் வெங்கடேஸ்வரன் என்ற ஒரு நபர் தன்னிடம் இந்த போதைப் பொருட்களை கொடுத்ததாக தெரிவித்திருக்கிறார். அவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் கோவூர் பகுதியை சேர்ந்தவர்கள். தொடர் விசாரணைகளில் அடுத்தடுத்து 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காரில் வந்த 4 நபர்கள் உட்பட 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அஞ்சு கிருஷ்ணா என்ற வடபழனியை சேர்ந்த நபரை கைது செய்யும் போதுதான் அவர் திரைப்பட கதாநாயகி என்பது தெரிய வந்திருக்கிறது. 2023 வெள்ளிமலை என்ற ஒரு படத்தில் அவர் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். அதே போல பல்வேறு படங்களில் துணை நடிகையாகவும், இன்னும் சில திரைப்படங்களில் கதாநாயகர் நடித்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவருடன் நிவேதா என்ற பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வின்சி நிவேதா என்ற 26 வயது பெண், அவரும் வடபழனி பகுதியை சேர்ந்தவர். அவர் துணை நடிகையாகவும் மட்டுமில்லாமல் பிரபுதேவா நடித்து வெளிவர இருக்கக்கூடிய ஒரு படத்துல துணை இயக்குநராகவும் அவர் பணியாற்றியிருப்பதும் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 நபர்கள் உட்பட 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவரிடம் இருந்து மெத்தமெட்டமைன் 6 கிராமும், கஞ்சா 15 கிராமும், அதே போல ஸ்மோக்கிங் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருட்களை புகைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், ஸ்டாம்பு, அதே மாதிரி போன்கள், 9 போன்கள், ஐபோன்கள், கார் ஒன்றையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இவர்கள் பின்னால் இன்னும் பலர் சிக்கக்கூடும் என்றும் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 9 நபர்களும் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.